ஹாப்பி எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம சியூடி யூஜி ஜென்ரல் டெஸ்ட் பேப்பருக்கான செல்ஃப் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சியூடியில் நமக்கு த்ரீ செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது கரெக்டாக. டொமைன் பேஸ்ட், லாங்குவேஜ் பேஸ்ட் அண்ட் ஜென்ரல் டெஸ்ட். ஸோ இது மூணுமே நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சில கோர்ஸ்க்கு நீங்கள் சப்போஸ் டொமைன் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஜென்ரல் பேப்பர் மேண்டட்டரியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் நம்மளுக்கு கொடுப்பாங்க அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கோர்ஸ்க்கு ஜென்ரல் டெஸ்ட் மட்டும் பேஸ் பண்ணியே வந்துட்டு அட்மிஷன் இருக்குது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ். ஸோ ஆல் டுகெதர் இந்த ஜென்ரல் டெஸ்ட் பேப்பர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பேப்பராக நமக்கு சியூடி யூஜி எக்ஸாமில் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு அப்கமிங் 20 to 25 டேஸ்க்குள்ளே எப்படி நம்ம படித்து முடிக்கிறது? நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜென்ரல் டெஸ்ட் பேப்பருக்கு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எப்படி படிக்கணும்னு ஐடியாவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ்ன்னு பார்க்க போகிறோம். அந்த சிலபஸ் கீழே ஒரு ஒரு சிலபஸ்க்குள்ளே இருக்க டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ஒரு டாபிக்ஸும் இந்த 20 to 25 டேஸ்ல நீங்க எப்படி படிச்சு முடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் April 16th நீங்க என்னென்ன டாபிக்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கவர் பண்ண போறீங்க? இந்த மாதிரி கம்ப்ளீட் வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அட் எண்ட் நம்ம வெயிட்டேஜ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிகாஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நம்ம இருக்க கம்மி டைம்ல சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா ஸ்கோரிங்க்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு சிலபஸ் என்னன்னு தெரியணும். என்டிஏல நமக்கு அஃபிஷியலா குடுத்துருக்க சிலபஸ் இதுதான். ஜெனரல் நாலேட்ஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, தென் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ஸ் குடுத்துருக்காங்க, லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா? இதுல இந்த ஜெனரல் நாலேட்ஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூசுவலா சொல்லுவாங்கல்ல, நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும், அப் டு டேட் ட்ரெண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல. பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயம் தான் கரெக்ட்டா. நீங்க டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சாலும் சரி, நியூஸ் பார்த்தாலும் இப்போ ஃபோன்லயே நெறைய ஆப்ஸ் இருக்கு கரெக்ட்டா. நீங்க ஒரு 2 மினிட்ஸ் அத ஸ்க்ரோல் பண்ணாலே சுத்தி இருக்க எல்லா ஹெட்லைன்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹேபிட் இல்லன்னா, இனிமே நீங்க இத வளர்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்க என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும், இந்த ஜிடி சிலபஸ் வந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு காமனா தான் இருக்கும். ஸோ இதுல மீதி மேபி ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்லாம் கூட நம்ம படிச்சு தான் கத்துக்கணும்னு இருக்கு. பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம டெய்லி நடக்க நடக்க அப்டேட்டடா இருந்தா நமக்கு டைம் சேவ் ஆகும். அண்ட் நம்மளோட ஜெனரல் நாலேஜுமே இன்க்ரீஸ் ஆகும். சேம் கோஸ் ஃபார் ஜெனரல் நாலேஜ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹேபிட் இல்லன்னா பரவால்ல. இந்த ஃபியூ டேஸ்ல நம்ம எப்படி அத கவர் பண்றதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சிலபஸ் பார்த்துறோம். ஸோ அந்த சிலபஸ் கீழ என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜெனரல் நாலேட்ஜ் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஜெனரல் நாலேட்ஜ்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கண்ட்ரி, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இம்பார்ட்டன்ட் டேஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ்ல இன்னோவேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இந்த ஜெனரல் நாலேட்ஜ் எல்லாமே வந்து நம்ம இப்போ புதுசா வந்துட்டு காலேஜ்ல படிக்க வேண்டிய விஷயம் இல்ல. நம்ம 6த் ஆர் ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துருப்போம். லைக் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் இந்த மாதிரி விஷயம்லாம். பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்க மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் தான் ஜெனரல் நாலேட்ஜ்ல வரும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. தென் ஜிஎம்ஏ, நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இந்த ஒரு ஒரு டாபிக்குள்ள இந்த சப் டாபிக்ஸ்லாம் நமக்கு இருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம என்னென்ன டேக்கு படிச்சு முடிக்கிறதுன்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 20, 25 டேஸ்க்கு இந்த டைம் டேபிள் நான் போட்டிருக்கேன். ஒரு 5 டேஸா நம்ம என்ன படிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன். இந்த டைம் டேபிள் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, சில இடத்துல நான் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டிருப்பேன். அத எக்ஸ்பிளைன் பண்ணாத நீங்களும் அத ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைம் டேபிள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு நாளுமே வந்துட்டு நீங்க 4 பார்ட்டா பிரிக்கிற மாரி இருக்கும். ஸோ என்னைக்கு எந்த டைமு அப்படின்றது கூட நான் ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். நீங்க எந்த டைம்ல, எந்த ஸ்லாட்ல எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம். அந்த மாதிரி விஷயம் நம்ம கடைசியா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெனரல் நாலேட்ஜ்க்கு, நெக்ஸ்ட் ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அப்படி இல்லன்னா குவான்டிடேட்டிவ் ரீசனிங். இது 2த்துல ஏதாவது ஒரு டாபிக் செகண்ட் சப்ஜெக்ட்டா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அனல் அனலிட்டிக்கல் ரீசனிங். இது 3 சப்ஜெக்ட்டா வச்சிருக்கேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேண்டட்டரியா எல்லா நாளுமே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட்டா புரிஞ்சுதுல. ஒரு நாள்ல நம்ம 4ஆ பிரிக்க போறோம். அந்த நாள்ல எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம வச்சிருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 16th ஆஃப் ஏப்ரல் நீங்க வந்துட்டு இப்போ ஜெனரல் நாலேட்ஜ்ல ஃபர்ஸ்ட் டே அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் ஸ்லாட் 1ல படிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்? அனாலஜிஸ் ஃப்ரம் ஜெனரல் மென்டல் எபிலிட்டி. ஓகே. தென் நியூமெரிக்கல் எபிலிட்டில நம்ம அல்ஜீப்ரா பார்க்க போறோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மினிமமா வந்து நீங்க ஒரு 5
5 கூட இல்ல. 6 டூ 8 மந்த்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்வாங்க. நீங்க இந்த ஏப்ரல் மந்த்த அவாய்ட் பண்ணிட்டா கூட, இதுக்கு முன்னாடி ஒரு 6 டூ 8 மந்த் கவர் பண்ணணும். ஸோ 6 டூ 8 மந்த் நம்மளால கவர் பண்ண முடியாட்டியுமே, இருக்க கொஞ்சம் டைம்ல எவ்ளோ மாசம் நம்மளால கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 5 டேஸ் நான் ஒரு மந்த்துக்கும் அலாட் பண்ணியிருக்கேன். மந்த் 1ன்னு போட்டிருக்கேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து நீங்க மந்த் 1ஓட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு படிக்கிறதுக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு சீக்கிரமே முடிச்சிட்டீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா மந்த் கூட ஆட் பண்ணியிருக்கலாம். பட் சம்மன் ஹூ இஸ் நியூலி இன்டூ கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் இப்போ தான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ ஒரு 5 டேஸ் 1 மந்த்துக்கு குடுங்க. அதுல எவ்வளோலாம் கவர் பண்ண முடியுதோ நம்ம கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் டேல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு போட்டிருக்கேன். இப்படி தான் உங்களுக்கு ஒரு டேயுமே நான் அலாட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த 4 ஸ்லாட்ஸ்ல என்னென்ன படிக்கணுன்றது. ஸோ நீங்க இந்த டைம் டேபிள கண்டிப்பா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்ல நோட்ல எழுதி எங்கேயாவது உங்களோட வால்ல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து அந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணீங்க. அண்ட் ஒரு நாள் இப்ப நான் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் நான் குடுத்த அன்னைக்கு முடிச்சுட்டேன்னா, அத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. அப்பதான் நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னு தெரியும். கண்டிப்பா இது எல்லாமே எக்ஸாக்ட்டா எல்லாராலயுமே படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு டிலே ஆச்சுனாலும் பிரச்சனை இல்ல. படிக்கிறத நம்ம ப்ராப்பரா படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு இப்போ மந்த் 2 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றத நான் இங்க குடுத்துருக்கேன். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 வீக்ல நம்ம பார்த்தீங்கன்னா, மந்த் 3 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஒரு நாளைக்கும் என்ன படிக்கணும்னு இருக்கா? ஸோ நீங்க 26த் ஆஃப் ஏப்ரல்குள்ளேயே நம்ம குடுத்துருக்க ஜெனரல் நாலேட்ஜோட ஓரளவுக்கு எல்லா டாபிக்குமே முடிச்சுருவோம். ஓகே. ஸோ கண்டிப்பா டைம் டேபிள் படி போக முடியலன்னா, நம்மளுக்கு ஏதாவது பேக்லாக்ஸ் இருக்கும்ல. இப்ப நான் சாட்டர்டே வந்து ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் உங்களால ஸ்போர்ட்ஸ் முடிக்க முடியலன்னா, இந்த சண்டே அண்ட் மண்டே ஜெனரல் நாலேட்ஜ்ல என்னலாம் பேக்லாக்ஸ் இருக்கோ, ஓகே. பிகாஸ் நீங்க அந்த ஜெனரல் நாலேட்ஜ் கத்துக்கிறது என்னைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. பேசிக்கா ஜெனரல் நாலேட்ஜ் எல்லாருக்குமே இருக்கணும். அததான் நமக்கு எக்ஸாம்லயும் கேட்க போறாங்க. இவ்ளோ நாள் நமக்கு தெரியாட்டியும் பரவால்ல. இப்ப ப்ராப்பரா கத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த 27த் அண்ட் 28த் வந்து நீங்க இந்த ஜெனரல் நாலேட்ஜ்ல ஏதாவது பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா டியூஸ்டேலருந்து இந்த ஜெனரல் நாலேட்ஜ்ல இதுவரைக்கும் நீங்க படிச்ச எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டியூஸ்டே. நீங்க ஒரு நாளும் என்ன படிச்சீங்களோ, அத அன்னைக்கு நைட்டு நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். பிகாஸ் நான் எதனால இப்படி சொல்றேன்னா, நமக்கு ரிவிஷனுக்கு தனியா டைமே இல்ல. ஓகேவா? ஸோ நீங்க 4 டாபிக் படிக்கிறீங்கன்னா, அந்த 4 டாபிக்க படிச்சுட்டு நெக்ஸ்ட் போனா தான் நெக்ஸ்ட் 4 டாபிக் படிக்கலாம். நீங்க வந்துட்டு அத ரிவைஸ் பண்ணாமயே நீங்க புது டாபிக் படிச்சீங்கன்னா, படிச்ச எல்லாமே மொத்தமா மறந்துரும். ஸோ இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ நீங்க 1 டாபிக் படிச்சாலும் சரி, 2 படிச்சாலும் சரி ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்க ரிவைஸ் பண்ணாம போனா கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பிகாஸ் இட் இஸ் லைக் யூனிவர்சல் ஃபேக்ட். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம மனசுல நிக்கும். நீங்க டாப்பர்ஸ் கிட்ட கூட கேட்டீங்கன்னா, நெறைய ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க நெறைய படிக்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம, அத எப்படி ரிவைஸ் பண்றதுன்னு பாருங்க. ஓகே. ஸோ, இங்க மீதி எல்லாமே சேம் தான். என்னென்ன டாபிக் படிக்கணும்னு நான் குடுத்துருக்கேன். அண்ட் வெட்னஸ்டேலருந்து நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புதுசா எதுவுமே நீங்க படிக்க தேவையில்ல. அந்த ஸ்லாட்ல. அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ, இந்த 28த் வரைக்கும் நம்ம 4 ஸ்லாட்லயுமே படிச்சுட்டு தான் இருந்தோம் ஃபுல்லா. ரிவிஷனுக்கு ஒரு தனியா டைம் எடுக்கல. அ இருக்க டைம்ல ரிவைஸ் பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா, இந்த வெட்னஸ்டேலருந்து நீங்க ஃபுல்லா ரிவிஷனுக்கு ஒரு புது ஸ்லாட் நான் போட்டிருக்கேன். ஸோ, அந்த அளவுக்கு ரிவிஷன் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த லாஸ்ட் வீக் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்கக்கூடாதுன்னு நான் குடுத்துருக்கேன். சப்போஸ் நம்மளுக்கு மே 8த் எக்ஸாம் இல்லாம இன் பிட்வீன் மே எண்டுல வந்துச்சுன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா 1 வீக் வரும். அதுக்கேத்த மாரி நம்ம டைம் டேபிள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த லாஸ்ட் வீக்ல ஒரு ஸ்லாட் ஃபுல்லாவே ரிவிஷனுக்கு மட்டும் தான். நீங்க 2 ஸ்லாட்டா கூட எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் மச் யூ ஆர் கம்ப்ளீட்டிங். ஸோ மீதி நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் மந்த் 4ஓட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறோம். அண்ட் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, மந்த் 5மே நீங்க எக்ஸாம் போற வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ அது இல்லாம மீதி எல்லாமே நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது, வெட்னஸ்டே எக்ஸாம் இருக்குல்ல, அதாவது 8த் முன்னாடி இருக்க வெட்னஸ்டே நம்ம ஃபுல் டெஸ்ட் ஒண்ணு எழுதணும். ஓகேவா? இது நீங்க நடுவுலயே கூட எழுதணும். பட் மேண்டட்டரியா நீங்க வெட்னஸ்டே எதுவுமே படிக்காம டெஸ்ட் மட்டும் ஒரு தடவ எழுதிட்டு ரிவிஷன்ல இருக்கணும்னு தான் அத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மீதி டேஸ்ல நான் சொன்ன மாரி ஒரு ஸ்லாட்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, படிச்ச எல்லாமே நம்ம ரிவைஸும் பண்ணியிருப்போம். புதுசாவுமே படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் குடுத்துருக்க எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ற மாரி தான் இந்த டைம் டேபிள் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு சில டாபிக் அவாய்ட் பண்ணலாம்னு நெனச்சா கண்டிப்பா பண்ணலாம். பிகாஸ் லாஸ்ட் டைம்ல எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள போகாது. எவ்ளோ படிக்க முடியுமோ அவ்ளோ தான் படிக்க முடியும். ஸோ டைம் டேபிள் உங்களுக்கு கிளியர்ன்னு நெனைக்கிறேன். நான் அதனால தான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இந்த ஸ்லாட்ட வந்துட்டு நம்ப
பிரிக்கலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட டைம் டேபிளுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப நைட் ஃபுல்லாவும் படிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டைம் டேபிள் நான் போட்டிருக்கேன். ஸோ மார்னிங் நீங்க 6க்கு எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 6:30 டூ 7 ஒரு குட்டியா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. இல்ல மெடிடேட் பண்ணிட்டு, அந்த டேக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் படிக்க போறோம். நேத்து இதெல்லாம் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேக்கு நான் என்னலாம் படிக்க போறேன்றத நீங்களா ஒரு பிளான் பண்ணுங்க. ஓகேவா? பிளான் பண்ணதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ப்ரீவியஸ் டே படிச்சிருப்பீங்கல்ல, அத 1 ஹார் மேண்டட்டரியா ரிவைஸ் பண்ணணும். இத தான் நான் சொன்னேன். ஸோ ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 7 டூ 8 மேண்டட்டரியா நீங்க ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ டேக் யூர் பாத் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பாடும் ரொம்ப முக்கியம். அதே மாரி தண்ணியும் நெறைய குடிங்க வெயிலுக்கு. அப்போதான் படிச்சாலும் நீங்க ஹைட்ரேட்டரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறது மட்டுமே பார்த்துட்டு சாப்பிடாம, தண்ணி குடிக்காமலாம் இருந்தீங்கன்னா, ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஓகேவா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் 9 டூ 1 ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் 1 படிக்க போறோம். நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இப்ப நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு நெறைய டைம் தேவைப்படுதுன்னா, அதுக்கு வந்துட்டு நீங்க 9 டூ 1 போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வேணாலும் படிக்கலாம். நான் சப்ஜெக்ட் 1, 2, 3, 4ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. உங்களுக்கு இஷ்டத்துக்கு எந்த ஆர்டர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி படிக்கலாம். தென் 1க்கு லஞ்ச் 1 டூ 2 வந்துட்டு ஒரு நேப் எடுத்துக்கோங்க. அத நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ மீன் லஞ்ச் கூடயே சேர்த்து ஒரு குட்டி நேப். ஒரு 1 டூ 1:30 நீங்க சாப்பிடுறீங்கன்னா, 1:30லேருந்து 2 வரைக்கும் ஒரு குட்டி நேப் குடுங்க. அந்த 30 மினிட்ஸ் தூங்குனா, நம்ம காலையிலேருந்து என்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணோம், படிச்சோம் அதெல்லாம் பிரெயினுக்கு ரீஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 2 டூ 5 சப்ஜெக்ட் 2 தென் 5 டூ 6 ஒரு குட்டி பிரேக் போறோம். அகைன் 6 டூ 9 சப்ஜெக்ட் 3 படிச்சுட்டு 9 டூ 9:30 டின்னர். 9:30 டூ 11 கரண்ட் அஃபேர்ஸ். நான் இது எதுக்கு வச்சிருக்கேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அட் லாஸ்ட் அது ஒரு கதை மாரி என்னலாம் நடந்துச்சுன்னு நீங்க வந்துட்டு ஆ ஏதோ உங்களுக்கு சப்போஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருந்தாலும் சொல்லுங்க. நான் பிடிஎஃபா குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ அது ஒரு கதை மாரி நீங்க படிச்சுட்டு தூங்கிடலாம். பிகாஸ் 9:30க்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரும். காலையிலேருந்து படிச்சிருக்கீங்கல்ல. அதனால என்னோட சஜஷன் வந்து சப்ஜெக்ட் 4ல யூ கேன் ஹேவ் கரண்ட் அஃபேர்ஸ். அப்படி இல்லன்னா நீங்க ஏதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி ஆர் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாரி டாபிக்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். ஸோ 1 1/2 மணி நேரத்துல எது படிச்சா கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்து படிங்க. அண்ட் லெவலுக்கு கண்டிப்பா வந்துட்டு பெட் டைம் போடுங்க. பிகாஸ் தூக்கமும் முக்கியம். ரிவிஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்ம ரிவைஸ் பண்றத மண்டைக்குள்ள வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? ஸோ ப்ராப்பரா தூங்குங்க. 11 டூ 6 தூங்குனதுக்கப்புறம் அகைன் யூ கேன் ஸ்டார்ட் த டே. ஸோ இதுதான் என்னோட டைம் டேபிள்க்கான ஐடியா. இதுவுமே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வால்ல ஒட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவோம். இப்போ புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொன்ன மாரி, சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஃப்ரீயாவே நம்மளோட வெப்சைட்ல போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு சியூஇடி புக்ஸ் வேணும்னா, அந்த கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த புக்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டுமே இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் எம்சிக்யூ. ஸோ ஒரு ஒரு நாள் நம்ம படிக்கிறப்போ ஆப்வியஸ்லா ரிவிஷன் பண்றதுன்னா என்ன? படிச்சதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி புக்ஸ் எல்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாரி ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் நல்லதா லைக் மார்க்கெட்ல இருக்க வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அத வாங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் புக் வாங்கி இப்ப படிக்க நமக்கு டைமே இல்ல. ஸோ அந்த மாரி எம்சிக்யூ பேஸ்டு புக்ஸு லிங்க்ல இருக்கு. அத வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. தென் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கன்டென்ட்க்கான புக் தேவைன்னா, இதுக்கான லிங்க்குமே சேனல்ல இருக்கு. ஈவன் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல. ஒரு ஒரு லைக் இங்கிலீஷ்க்கு எந்த மாதிரி சிலதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. பட் உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் வேணுமா? எனக்கு இப்ப டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு எனக்கு வந்துட்டு புக் வேணும். புக் இருந்தா தான் படிக்க முடியும்னா, நீங்க இவங்களோட புக்லாம் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜெனரல் டெஸ்ட்டுக்கான வெயிட்டேஜ் பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் வெயிட்டேஜ். வெயிட்டேஜ்னா இவ்ளோ நாள் நடந்த எக்ஸாம்ல லைக் இப்போ 2025 ஆர் 2024 வரைக்கும் என்ன மாரி கொஸ்டின்ஸ், எவ்ளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் எந்தெந்த டாபிக்ல இருக்கு. ஒரு அனாலிசிஸ் தான். இதே எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வராது. இப்போ சயின்ஸ்ல நமக்கு 4 இருக்குன்னா, அது 2ஆ கூட மாறலாம். இல்ல 6ஆ கூட மாறலாம். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ். பட் 4 இஸ் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ். ஓகே. ஸோ இது வெயிட்டேஜ். ரீசனிங்கோட வெயிட்டேஜ், தென் ஜெனரல் டெஸ்ட்டோட வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ வெயிட்டேஜ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோல நம்ம ஜெனரல் டெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட்டா எப்படி ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் லெட் மீ நோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க் யூ.